ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஈரானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈரான் சுமார் 5000 வருஷம் பழமையான நாகரிகம் கொண்ட ஒரு பழமையான நாடுங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் 2 பேர் ஆட்சி பொறுப்பில் இருப்பாங்க. ஒன்று பிரதமரும் இருப்பார், இன்னொன்று மத தலைவரும் இருப்பார். 1794 முகமது கான் அதிகாரத்தை கைப்பற்றி காஜர் வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. 1921 இராணுவ தளபதி ரேஜர் கான் அதிகாரத்தை கைப்பற்றாரு. அப்புறம் அவர் ரேஜர் பெக்லவி என்ற பெயரோட மன்னராகவும் அறிவிக்கப்படுறாரு. 1941 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் பிரிட்டிஷும் ரஷ்யாவும் சேர்ந்து ஈரானை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. 1953 அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உளவுப்பிரிவு அமைப்புகளால் திட்டமிடப்பட்டு அப்போ இருக்கிற பிரதமர் முகமது முசாடா அவரோட அரசை கவிழ்க்கிறாங்க. இதுக்கப்புறம் 1979 ஈரான் குடியரசு நாடாக மாறுது. 2014 அமெரிக்கா ஈரான் மீது பொருளாதார தடை போடுறாங்க. 2025 இஸ்ரேல் ஈரானை கைப்பற்ற பல ஆண்டுகளாக பல நாடுகள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் எந்த நாடும் ஈரானை கைப்பற்ற முடியல. ஆசியாவோட மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற எண்ணெய் வளமிக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாடுன்னே சொல்லலாம். ஈரானோட அதிகாரப்பூர்வமான நாணயம் ரியால். ஈரான் மீது போர் தொடுத்தால் அது உலகுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தற்போது இஸ்ரேல் அமெரிக்கா போர் தொடுத்ததால் பல நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் போகிறதால பல சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது பல கோரிக்கைகளை அமெரிக்கா மீது ஈரான் வச்சிருக்கு. இதனால் ஈரான் மனசு வச்சா மட்டும்தான் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும். இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்குது. ஈரானோட இயற்கையான அரண்கள், மலைகள் ஈரானோட எல்லைகளாக இருக்குது. அதை தாண்டி எந்த நாடுகளாலும் ஈரானுடைய மொழி ரொம்பவே பழமையான மொழி. அவங்க அந்த மொழியை இன்னமும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அவங்க பெரிய முஸ்லீமாக இருக்காங்க. இது ஒரு தனித்துவமான கலாச்சார நாடுன்னே சொல்லிடலாம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா ஆகிய 3 கண்டலில் நிற்கிற ஒரே நாடு ஈரான் தான். 7 நாடுகளோட தன்னோட எல்லைகளை ஈரான் பகிர்ந்துக்குது. ஈரானில் 62% பெர்ஷியன் இருக்காங்க, 16% அசேரி, 10% குர்ஸு, 12% டர்க்கிஷ் அரப்ஸு, மொத்தம் 10 கோடி மக்கள் இருக்காங்க. இதில் 95% ஷியா முஸ்லீம், சுனை முஸ்லீம் 5% இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல்